பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்லுகிறார். மோசேக்கு பிற்பாடு தேவ ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை தேவன் யோசுவாவிடம் ஒப்படைக்கிறார். இந்த யோசுவா மோசேயுடைய ஒரு வேலைக்காரன், பணிவிடைக்காரன். இந்த யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கம். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், மோசேக்கு விரோதமாக எழும்பினவர்கள். அப்படிப்பட்ட இந்த ஜனங்களை என்னால் எப்படி வழிநடத்த முடியும்? நான் மோசேயுடைய ஒரு வேலைக்காரனாக, ஒரு ஊழியக்காரனாகவே இருந்தேனே, எப்படி இந்த ஜனங்களை என்னால் வழிநடத்த முடியும் என்று சொல்லி இந்த யோசுவா கலங்கி கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி, யோசுவா, நீ கவலைப்படாத, நீ பலங்கொண்ட திடமானதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனை கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்ன உடனே இந்த யோசுவா தைரியம் அடைகிறான். மீண்டும் அந்த யோசுவாவோடு கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்யணும்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி செய்ய கவனமாக இருக்கணும், இரவும் பகலும் அந்த வேத புத்தகத்தை தியானமாக இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் அந்த வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த உடனே இந்த யோசுவா அதன்படி நடந்து தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி அந்த ஜனங்களை பத்திரமா கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு சேர்ப்பதற்கு வரைக்கும் இந்த யோசுவா ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரனாக காணப்பட்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், நமக்கு முன்னே நிறைய சவால்கள் இருக்கலாம், நிறைய தடைகள் இருக்கலாம். இதை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்மால் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி யோசுவா சோர்ந்து போயிருந்த நேரத்தில் தேவன் அந்த யோசுவாவை தட்டி பலப்படுத்தினாரோ, அதே போல் இன்றைக்கு நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவராய் தேவன் நம்மை தட்டி பலப்படுத்துகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் காயப்படுத்தி கூலியில் தூக்கி போட்டு அவர் எகிப்துக்கு விட்டு போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு அடிமையாக அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அந்த அடிமையோடு கூட கர்த்தர் கூடவே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த யோசேப்பை சிறைச்சாலையில் தூக்கி வைக்கிறாங்க. சிறைச்சாலையில் கர்த்தர் கூடவே இருந்தார். அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது தேவன் அந்த யோசேப்பை படிப்படியாக உயர்த்தி அந்த எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினார். எனவே இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்போடு கூட சிறைச்சாலைக்குள் இருந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஆசுவத்தை நமக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார். பொழுது விடிந்தால் அவர் தலை வெட்டப்படும். இந்த சூழ்நிலையில் இந்த பேதுரு நிம்மதியாக சிறைச்சாலைக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கிறார். சற்று ஆராய்ந்து பாருங்கள், பொழுது விடிந்தால் தலை வெட்டப்படும். ஆனால் இவருக்கு சிறைச்சாலைக்குள்ளே எப்படி நிம்மதியான தூக்கம் வந்துச்சு? காரணம் என்னென்னா, இந்த பேதுருக்கு நன்றாக தெரியும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சிறைச்சாலையின் கதவை உடைத்து என்னை வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி அந்த பேதுரு நம்பிக்கையாக இருந்தார். இன்னொரு பக்கம் சபையார் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், பேதுருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பேதுருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது, மிகப்பெரிய ஒரு தைரியம் இருந்தது. நிச்சயமாக இந்த சிறை கதவை உடைத்து என் தேவனால் என்னை வெளியே கொண்டு வர முடியும், என்னுடைய தலை வெட்டப்படாது அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட இந்த பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே இருந்திருக்கலாம். நடந்தது என்ன தெரியுமா? இதை பேதுரு எதிர்பார்த்தது போல தேவதூதன் சிறை கதவை உடைத்து உள்ளே வந்து அந்த பேதுரு தட்டி எழுப்பி பலப்படுத்தி வஸ்திரத்தை போட வைத்து, காலில் பாதரட்சையை போட வைத்து, அவனை கையை பிடித்து அந்த சிறை கதவுக்கு முன்பாக வரும்போது அந்த சிறை கதவுகள் எல்லாம் தானாய் திறவுண்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தானாக திறப்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா பக்கமும் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறார். அந்தந்த கதவுகள் எல்லாம் தானாக திறக்க போகிற இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் இன்றைக்கு ஆண்டவர் தானாய் திறந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். உங்கள் கஷ்டங்கள் நீங்க போகிறது, நெருக்கங்கள் நீங்க போகுது. கடன் பாரத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறீங்களா? நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறீங்களா? சிறை கதவுக்குள் அடைக்கப்பட்ட நிலைமை இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி
அந்த பேதுருவின் சிறை கதை உடைத்து அவரை வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல் இன்றைக்கு நம்முடைய கட்டுகள், நம்முடைய சிறை கதவுகளை உடைத்து நம்மை ஆண்டவர் வெளியே கொண்டு நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி அப்பா, அந்த யோசுவா கலங்கி கொண்டிருந்த பொழுது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை கொடுத்து அந்த யோசுவை ஆஸ்வதித்தீங்களப்பா. அதே போல் இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.